ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் EE3006 பவர் குவாலிட்டியை குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்டின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் ஃபீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா EE3006 பவர் குவாலிட்டியை குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்டுன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப்ல இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட கேரக்டரைசேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. பவர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேவ் ஃபார்ம் டைசார்சன் டியூ டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் லீனியர் லோட்ஸ், இது வந்து நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பவர் குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் அசோசியேட் வித் நான் லீனியர் லோட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் குவாலிட்டினா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வால்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷார்ட் டியூரேஷன் அண்டு லாங் டியூரேஷன் வால்டேஜ் வேரியேஷன்ஸ், இது வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வால்டேஜ் இம்பேலன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேவ் ஃபார்ம் டைசர்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பவர் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பேஸ் அன்பேலன்ஸ்டு அண்ட் டைசார்டட் சோர்ஸ் அப்ளைங் நான் லீனியர் லோடு, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3 பேஸ் 4 வயர் சிஸ்டம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிங்கிள் பேஸ் நான் சினோசோடியல் சோர்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மூணுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதனால கேட்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மாதிரி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் 3 பேஸ் 3 வயர் அண்ட் 3 பேஸ் 4 வயர் சிஸ்டம் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3 பேஸ் பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பிடன்ஸ் பிளாட் ஃபார் 3 பிரான்ச் 33 kV ஃபில்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹார்மோனிக் ஃபில்டர் டிசைன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஹார்மோனிக் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் ஹார்மோனிக் ஃபில்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் ஆர்டர் டேம்ப்டு ஃபில்டர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்டிவ் ஃபில்டர்ஸ்னு என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹார்மோனிக் ஸ்கேன் எலிமினேட்டர் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DSTA TCOM இன் வால்டேஜ் கண்ட்ரோல் மோட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேஷண்ட் கம்பன்சேட்டர் ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் லோட்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் கரண்ட்ஸ் யூசிங் இன்ஸ்டன்டேனியஸ் PQ தியரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த PQ தியரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரியலைசேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் DSDA DCOM, இது வந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீரியஸ் ஆக்டிவ் ஃபில்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. DC கெப்பாசிட்டர் சப்போர்ட்டட் DVR, இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DVRனா என்னன்னு கேட்கலாம். வால்டேஜ் ரீஸ்டரேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி யூனிஃபைடு பவர் குவாலிட்டி கண்டிஷனர், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.